ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம இந்த வீடியோ மூலமா பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரெண்டு விதமான விஷயத்தினுடைய வித்தியாசத்தை நாம புரிந்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில எந்த சம்பவங்கள் இருந்தாலும் அதை கண்டு நாம கலங்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயங்களே நாம ஈடுபட மாட்டோம். இதுதான் இந்த விஷயத்தை வலியுறுத்தக்கூடிய பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது 3வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். அதுல பகவான் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகையோ குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வா ந சஜ்ஜதே அப்படின்னு சொல்றார். தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகையோ குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வா ந சஜ்ஜதே அப்படிங்கிறார். இது என்ன அர்த்தம்? தமிழ் என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரும்புயத்தை கொண்ட அர்ஜுனை பார்த்து இந்த விஷயத்தை சொல்றார். பக்தியிலே செயலாற்றுதல், பலன் நோக்கி செயலாற்றுதல், இந்த ரெண்டு விஷயங்களுடைய வித்தியாசத்தை புரிந்து வைத்திருக்கின்ற பூரணத்தினுடைய ஞானத்தை உடையவன் தன்னை புலன்களிலும் புலன் நுகர்ச்சி பொருள்களிலும் ஈடுபடுத்திக் கொள்வதில்லை அப்படிங்கிறார். இதை சொல்லும்போது நமக்கே வித்தியாசமா இருக்கும். முதல்ல இந்த அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். முதல்ல பூரணத்தின் ஞானம் உடையவன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த பூரணத்தின் ஞானத்தை உடையவன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவனுக்கு பார்த்தா பூரணம்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சம்பந்தமான அறிவு. அப்போ பகவான் கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சு வச்சிருப்பார். அடிப்படையான சில விஷயங்களை தெளிவாக புரிஞ்சு வச்சிருப்பார். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒரு அடிப்படையான ஒரு தன்மை இருக்கு. என்ன தன்மை அப்படின்னா, சத் சித் ஆனந்தம். சத் சித் ஆனந்தம் அப்படின்னு, சச்சிதானந்தம் ஷார்ட்டா சொன்னா சச்சிதானந்தம், சத் சித் ஆனந்தம். இந்த மூன்றையும் பிரித்து நம்ம பார்ப்போமே. சத் அப்படின்னா சாஸ்வதம் அப்படின்னு அர்த்தம். சாஸ்வதம்னா நித்தியமான நிரந்தரமான தன்மையை கொண்டதுன்னு அர்த்தம். நிரந்தரமா இருப்பாங்க, அவங்களுக்கு அழிவே கிடையாது. பிறப்பு இறப்பு முதுமை எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது. எப்பவுமே ஒரே மாதிரி நித்திய தன்மையை கொண்டவங்க. அப்போ இந்த தன்மை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இருக்கு. அது பேர் சத். அடுத்தது சித் அப்படின்னு. சித் அப்படின்னா முழுமையான அறிவுன்னு அர்த்தம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஞானமும் இருக்கு. எல்லா காலத்திலும் நடந்த எல்லா சம்பவங்கள், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவங்க மனதில் நினைத்த விஷயங்கள் என எல்லா விதமான ஞானமும் முழுமையாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறது. அது ஒரு ஜீவன் கிடையாது, இந்த ஒரு பிரபஞ்சம் கிடையாது. இது மாதிரி கோடான கோடி பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா நபரை பற்றி எல்லா விஷயங்களும் முழுமையாக தெரிந்து வைத்திருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்போ முழுமையான ஞானம் இருக்கு. இது பேர் சித் அப்படின்னு பேர். அடுத்தது ஆனந்தம். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முழு ஆனந்தத்தை கொண்டவர், எப்போதுமே சந்தோஷமா இருக்கக்கூடியவர், எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்ப இந்த 3 தன்மைகள் இருக்கு. சத் சித் ஆனந்தம் என்ற இந்த 3 தன்மை பகவான் கிட்ட முழுமையா இருக்கு. இந்த தன்மையை முதல்ல புரிந்து வச்சிருப்பார் யாரு? இந்த தத்துவவித் அப்படின்றவர். மேலும் பகவானுக்கு இன்னொரு தன்மை இருக்கின்றது. என்ன தன்மை அப்படின்னா, பிரம்மன் பகவான் பரமாத்மா அப்படின்னு. பிரம்மன் பகவான் பரமாத்மா. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இந்த 3 விதமான இருப்பு நிலைகள் இருக்கின்றது. இருப்பு நிலைகள். முதல்ல பிரம்மன். பிரம்மன்னா என்ன அப்படின்னா, எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தன்மைக்கு பிரம்மன் அப்படின்னு பேர். அப்ப அந்த தன்மையை பெற்றவரா பகவான் இருக்கிறார். அடுத்தது பரமாத்மா. பரமாத்மானா எல்லா ஜீவராசிகள், மனிதர்கள் மட்டும் கிடையாது, மனிதர்களை போன்றவே எவ்வளோ ஜீவராசிகள் இருக்கின்றது. நீரில் வாழக்கூடிய ஜீவன்கள் இருக்கின்றது, அப்புறம் வானத்தில் பறக்கக்கூடிய ஜீவன்கள் இருக்கின்றது, அப்புறம் மரங்களாக இருக்கக்கூடிய ஜீவன்கள் சொல்லிட்டு எத்தனை வகையான 84 லட்சம் விதமான ஜீவராசிகள் சொல்லப்படுது. 84 லட்சம் வகைகள், எண்ணிக்கை கிடையாதுங்க, வகைகள். ஒவ்வொரு வகையிலும் எக்கச்சக்கமான எண்ணிக்கைகள் இருக்கும். கோடிக்கணக்கான எண்ணிக்கைகள் இருக்கும். அப்போ எல்லா ஜீவராசிகளோட இதயத்திலையும் பரமாத்மாவை அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பகவானுக்கு 2வது ஒரு குணம், பரமாத்மா அப்படின்ற அந்த குணம். 3வது பகவான் அப்படின்னு. தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக லோகம், வைகுண்ட லோகம், கோலோகம். கோலோகத்திலே பல்வேறு விதமான பிரிவுகள், வைகுண்ட லோகத்தில் பல்வேறு விதமான விஸ்தாரமான பிரிவுகள். இந்த இடத்துல வசிக்கக்கூடிய பகவான் அப்படின்ற நிலை. இந்த 3 நிலைகள் பாருங்க. பிரம்மன் பரமாத்மா பகவான் அப்படின்ற 3 தன்மைகள். அப்ப இந்த பூர்ணத்தின் ஞானத்தை கொண்ட ஒரு நபர் இருக்கிறார் இல்லையா, பகவானுடைய இந்த சச்சிதானந்தம் அப்படின்ற ஒரு தன்மையும், அப்புறம் இந்த எல்லா இடத்துலையும் இருப்பு நிலைகள், இந்த பிரம்மன் பரமாத்மா பகவான், இந்த நிலையை முழுமையா தெரிந்து வைத்திருப்பார். இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்னப்பா பிரயோஜனம் அப்படின் பொழுது,
எந்த ஒரு நிலையை நம்ம வந்து அடையணும்னாலும் அது சம்பந்தமான அறிவு நமக்கு இருக்கணும். இப்போ பகவான் அது தன்மையெல்லாம் கொண்டவர் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் பொழுது பகவான் கூட நம்ம வந்து போனோம்னா இதுதான் நோக்கம். பகவான் கூட நம்ம போனோம்னா அவரை மாதிரியே நம்மளும் சந்தோஷமானவரை மாறும். சந்தோஷமா இருக்கிறவர் கூட இருந்தால் நம்ம சந்தோஷமா தான் மாறும். அதுதான் வந்து இயற்கை நிலை. ஆனா நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து பிரிந்த ஒரு நிலையில இருக்கிற சமயத்துல அது நமக்கு வராது. இப்ப நம்ம பகவான்கிட்ட பிரிஞ்சிருக்குமானா ஆமா பிரிஞ்சுதான் இருக்கிறோம். பகவான் நித்தியமான, முதல்ல சொன்ன மாதிரி பகவான் நித்தியமான தன்மையை கொண்டவரா இருக்கிறதுனால நாம வந்து பாருன்னா அவரோட பிரிஞ்சிருக்கிறதுனால அந்த நித்தியத்தன்மை நமக்கு கிடையாது. நமக்கு பிறப்பு இருக்கு, முதுமை இருக்கு, வறுமை இருக்கு, இதெல்லாம் மரணம் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. முழு ஆனந்தம் கிடையாது. ஏன்னா பகவான் விட்டு பிரிஞ்சிருக்கிறதால நம்மளுக்கு ஆனந்தமும் கிடையாது. சில நேரத்துல வந்து சந்தோஷமா இருக்குன்னு சிரிக்கிறோம், உடனே அந்த சிரிப்பு ஒரு சில மகிழ்ச்சின்றது தன்னை உடனடியாக டக்குன்னு போயிடும். இதுதான் நம்மளுடைய நிலை. ஆனா பகவான் நிலை அப்படி கிடையாது. பகவானோட யார் தொடர்ந்து இருக்கிறாங்களோ கோடிக்கணக்கான பக்தர்கள் அவரோட இருக்கிறாங்க. அவர்களுக்கும் அந்த துன்பம், பிறப்பு, இறப்பு இந்த விஷயங்கள்லாம் வந்து கிடையாது. இப்ப பகவான் விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய நாம பக்தர்கள் மூலமாகவோ ஆச்சாரியர்கள் மூலமாகவோ இந்த அறிவை நாம தெரிந்து கொண்டு இந்த ரெண்டு வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கணும். தத்துவ வித்தருடைய தன்மை இந்த மாதிரி ரெண்டு வித்தியாசத்தை புரிஞ்சிருக்கக்கூடிய தன்மை தான். அப்ப நாம வந்து இந்த ஜட உலகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த ஜட உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த உடல் அப்படின்ற ஒரு இயந்திரத்துக்குள்ள நாம் வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இதை நம்ம பயன்படுத்துகிறோம், பகவானுடைய சேவையில பயன்படுத்திருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம கட்டுன்னு இருக்கிறோம், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம். முழு மகிழ்ச்சியை நம்ம வந்து பெறுவது கிடையாது, முழு அறிவை பெறுவது கிடையாது, அந்த நித்திய தன்மையை நம்ம பெறுவது கிடையாது. இந்த இதுக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறோம். அப்போ பகவான் கிருஷ்ணரோட இணைவது அப்படின்னா என்னன்னா, பகவான் கிருஷ்ணா எப்பவும் நம்ம சுற்றி தான் இருக்கிறார். ஆனா அவரோட இணையறதுன்றது வேற ஒரு விஷயம். அந்த இணையற விஷயத்துல நாம் வந்து இல்லை. அந்த இணையற விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான், அது பக்தியினுடைய செயலாற்றல். அப்படிதான் பக்தியில செயல்படும் பொழுது இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போதே கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அந்த 3 தன்மைகள் இருக்கு இல்லையா, அந்த முதல்ல சொன்ன பாருங்க, சச்சிதானந்தம், நித்தியமான தன்மை, இந்த விஷயங்களுடைய சாயல் ஒரு நபருக்கு வரும். நித்தியமான நிலை, ஒரு முழு அறிவு, அப்புறம் அந்த மகிழ்ச்சி அப்படின்றது என்னுடைய சாயல் நம்ம மேல வந்து படும். அதுதான் முதல் அறிகுறி. நம்மலாம் பக்தியில தொடர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா இந்த சாயலை அனுபவிக்கிறதுனால தொடர்ந்து இருக்கிறோம். அப்ப தொடர்ந்து இந்த விஷயத்த வந்து எந்த அளவுக்கு நாம அதிகமா நம்மளை ஈடுபடுத்திக்கிறோமோ பக்தி துண்டுல, அந்த அளவுக்கு நாம இந்த பகவான் கிருஷ்ணனுடைய அந்த தன்மைகள் அடைய முடியும். பகவானா மாற முடியாது, ஆனா பகவானால கொடுக்கப்படுகின்ற அந்த தன்மை நம்ம அடைய முடியும். அந்த அறிவு மற்றும் ஆனந்தம், இந்த 2 விஷயம் போதுமே. அப்புறம் இந்த உடல் அழிந்தாலும் இறுதியாக நம்ம பகவான் லோகத்துக்கு போகிறோம். அங்க நாம வந்து பகவானை போலவே சச்சிதானந்தம் அந்த உடலை தான் பெறுவோம். பகவானை போலவே, ஆனால் பகவானா மாற மாட்டோம். பகவானுடைய சேவகரா பகவானை போலவே சச்சிதானந்தம் அப்படின்ற அந்த நிலையை நாம் வந்து பெறுவோம். இதுதான் வந்து ஒரு விஷயம். அப்ப இந்த ஸ்லோகத்தின் மூலமா தெரிந்து கொள்கின்ற விஷயம் என்னன்னா, புலன்களிலும் புலன் நுகர்ச்சி பொருள்களிலும் ஈடுபடுவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துல பகவான் சொல்றார். வேணா நீங்களும் அந்த ஸ்லோகத்தை வந்து எடுத்து பாருங்க, ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அதையும் வந்து பாருங்க. அப்ப புலன் நுகர்ச்சி பொருட்களை தன்னை வந்து ஈடுபடுத்தி கொள்வது கிடையாது. புலன் நுகர்ச்சி பொருட்கள் என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாரும் உலகத்துல சம்பாதிக்கிறாங்க. பக்தரும் சம்பாதிக்கிறார், பக்தர் இல்லாதவரும் சம்பாதிக்கிறார். பக்தரும் குடும்பத்தை பராமரிக்கிறார், தன்னோட உடலை பராமரிக்கிறார். பக்தர் அற்றவரும் வந்து தன்னோட உடலை பராமரிக்கிறார், குடும்பத்தை பராமரிக்கிறார். ஆனா 2 பேருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நோக்கம் வந்து வித்தியாசம். ஒரு பக்தருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உடலை பராமரிக்கிறோம், குடும்பத்தை பராமரிக்கிறோம், வீட்டை பராமரிக்கிறோம், வேற என்னெல்லாம் இருக்கிறத பராமரிக்கிறோம். இது எல்லாத்தையும் இறுதியாக குடும்ப உறுப்பினர்களை பகவான் சேவையில பயன்படுத்தும் ஏதோ ஒரு விதத்துல. அந்த வீட்டையும் வந்து பகவானுடைய மையமா வைத்து எல்லா காரியத்திலும் செய்வாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நோக்கம் வந்து பகவான் அடையணும் அப்படின்றது. பகவான் அடையணும், இல்லை பகவான் தாங்கிட்ட வந்து வரணும், தான் கூடவே பகவான் இருக்கணும் அப்படின்ற அந்த நோக்கம். பக்தன் அல்லாத நபர்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும். புலன்கள்னா என்ன? நம்ம கண்கள், காது, மூக்கு, நாக்கு, அப்புறம் நம்முடைய தசை, இந்த மாதிரியான புலன்கள் தான் வந்து புலன்கள். புலன் நுகர்ச்சினா என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு கண்ணுக்கு புலன் நுகர்ச்சி பொருள் வந்து காட்சிகள், ஒரு அட்ராக்டிவான ஒரு கவர்ச்சிகரமான காட்சிகள், அதை பார்த்தா கண்கள் சந்தோஷப்படும். அப்புறம் இந்த தோலுக்கு எது அட்ராக்ஷன்னா, ஒரு குளுமையான, ஒரு வெப்பமும் இல்லாம ஒரு மிதமான ஒரு சூழ்நிலையை ஒரு தசை வந்து விரும்பும். இது பல விஷயங்கள் இருக்கு. அப்போ கண்களுக்கு காட்சி, காதுக்கு வந்து சப்தம், ஒரு இனிமையான சவுண்டு, மூக்குக்கு வந்து ஒரு வாசனை, நல்ல நறுமணம், நாக்குக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது
உங்களுக்கு தெரியும் சுவை. இந்த மாதிரி ஒவ்வொரு புலன்களுமே ஒவ்வொரு விதமான விஷயத்தை விரும்புது. பக்தர்கள் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க, சில விஷயங்களை பக்தர்களோட கண்களையும் படுது. ஆனால் வந்து பார்த்தோன்னா அதையே நோக்கமாக கொண்டு செயல்பட மாட்டாங்க. அதை செயல்பட்டாலும் கூட நல்ல நறுமணம், எல்லாமே பகவானுக்கு நறுமணமாக எல்லாத்தையும் அர்ப்பணிப்பாங்க. பகவானுக்கு அர்ப்பணித்து இதை சாப்பிடுவாங்க, பகவானுடைய கீர்த்தனத்தை கேட்பாங்க, இந்த மாதிரி ஈடுபடுத்திக்குவாங்க. பக்தர் இல்லாதவங்களுக்கு எது எதெல்லாம் அவங்களுக்கு இன்பம் என்ன தென்படுகின்றதோ அது எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க. இப்படி சிறிய குழந்தையா இருக்கிற சமயத்தில் குழந்தைக்கு எது நல்லது கெட்டது அதெல்லாம் தெரியாது. எது தன்னோட வாயில வச்சா தனக்கு சந்தோஷமா இருக்கும் அதை சாப்பிட்டோம். அது இனிப்பா இருக்கட்டும் இல்லை வேற எதனா இருக்கட்டும். அதே போல எது எதெல்லாம் கேட்கறது இனிமையா இருக்கோ அது எந்த பாட்டுனா இருக்கட்டும் அதை வந்து கேட்டுருவாங்க. அது பாட்டோ இல்லை பேச்சோ ஏதோ ஒன்று அதை கேட்டுருவாங்க. அப்போ எது எதெல்லாம் இன்பம் கொடுக்குதோ அப்படியே ஈடுபட்டுருவாங்க. சில சூழ்நிலைகளில் இந்த போதை பொருட்கள் அடிமையாக வராங்க பார்த்தீங்களா, அவங்களே இந்த மாதிரி கேஸ் தான். அவங்களுக்கு அதை சாப்பிட்டா இன்பமாக இருக்கும் போல, அதனால என்ன பண்ணுவாங்க, அதை ஈடுபட்டுருவாங்க. இதை சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கு ஒன்று அதை ஈடுபட்டுருவாங்க. ஆனால் பக்தர்கள் அப்படி கிடையாது. பகவானுக்கு எது சந்தோஷப்படுத்துமோ அந்த விஷயத்துல தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க. பகவான் சொல்றார் இந்த மாதிரி செய்யாத பக்தனேன்னு சொன்னா அதை செய்ய மாட்டாங்க. மகனே இந்த காரியத்தெல்லாம் ஈடுபடுன்னு சொன்னா ஈடுபட்டுருவாங்க. அதனால பக்தர்கள் எப்பவுமே சேஃபர் சைடு, எப்பவுமே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிறாங்க. பக்தர்கள் அற்றவர்களோ அந்த பாதுகாப்பான தன்மையிலிருந்து வெளியே போறாங்க. அப்போ ஒரு தத்துவவித்துனா என்ன, இந்த ஸ்லோகத்தின் படி இந்த வித்தியாசத்தை வந்து புரிந்து கொண்டு பக்தர்கள் பகவானோடு இணைந்து எப்பவுமே ஆனந்தத்தை காணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அதை ஈடுபடுத்திக் கொள்வாங்க. புலன்கள்லையும் புலன் நுகர்ச்சி பொருள்களும் ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா அது நோக்கம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில இந்த தற்காலிகமா கிடைச்ச இந்த வாழ்க்கையும் கூட இன்னும் குறுகிய காலமாக மாற்றி அழிச்சு விட்டுரும். அதனால அதில் ஈடுபடுத்தி கொள்ள மாட்டாங்க. இதுதான் வந்து ரெண்டு வித்தியாசங்கள். இந்த ஸ்லோகத்திலையும் பகவான் வந்து அதான் சொல்ல வர்றார். தயவுசெய்து இந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவுசெய்து போடுங்க. ஆக்சுவலி தொடர்ந்து வந்து பகவத்கீதை ஸ்லோகம் வந்து போட்டுட்டு இருந்தோம். யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா சில ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சில ஸ்ட்ரைக் வந்ததுனால நம்ம இந்த மாதிரி நேராக பேசலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கிறோம். மீண்டும் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா.